வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி. அதாவது அதிக பேருக்கு காலில் ஆணி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியோடு இருப்பாங்க. அந்த வலினால் அவங்களால சரியாக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி காலில் ஆணி வந்திருக்கவங்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலில் ஆணி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இறுக்கமான செருப்பு, அதாவது அவங்களுடைய செருப்பு அவங்கள அணிஞ்சிருக்க காலணிகள் ரொம்ப இறுக்கமாகவும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரொம்ப இறுக்கமாக அந்த செருப்பு அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறது, அந்த நடக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பாதத்தை அந்த உடலுடைய வெயிட் முழுவதும் அந்த சின்ன பாதத்தில் அந்த அழுத்தம் வர்றதுனால இந்த மாதிரி ஆணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி அதாவது முறையாக செருப்பு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வாஷ் பண்ணி வெயிலில் வைக்கணும். அந்த மாதிரி இல்லைனாலும் அந்த இடத்துல அழுக்குகள் சேர்ந்து அந்த அழுக்குகள் நாளடைவில் நம்ம ரொம்ப தூரம் நடக்கும்போதும் அது நம்மளுடைய காலில் ஆணியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி ஆணியை இயற்கை மருத்துவத்தில் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது பார்க்கலாம். அதாவது இந்த காலில் ஆணி வந்த பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் டெய்லி நைட்டு விளக்கெண்ணெயை காலில் நீங்கள் அப்ளை பண்ணி லேசாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த கால் ஆணிக்கு என்ன இயற்கை மருத்துவத்தில் தீர்வு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு தேவையானது என்னன்னாக்கா அதிமதுரம் பவுடர். அதிமதுரத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. எல்லாம் அதிமதுரம் பவுட்ரு கிடச்சிச்சின்னா பவுடராகவே வாங்கிக்கோங்க. கடுகு எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதிமதுர பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய், இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ஆன பிறகு உங்கள் எந்த இடத்துல கால் ஆணி இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி நல்லா ஒரு லேயர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா, இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15லேருந்து 20 நாள் நீங்கள் டெய்லி நைட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன துணினால் காலை கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா அது எங்கேயும் நகராமவும் அது உதிராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 20 நாள்லேருந்து 1 மாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கால் ஆணி முழுமையாக நம்ம குணப்படுத்திடலாம். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போயும் எந்த சர்ஜரியும் பண்ணிக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், காலில் ஆணி இருக்கிறத முழுமையாக சரி பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக ரொம்ப இறுக்கமான செருப்பு போட்டுக்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும். ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த செருப்பை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுக்கோங்க. சுத்தமாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. வணக்கம்.